بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவை புகழ்ந்து துதித்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக ஹல் எஜிபு அலல் இன்சான் யுசீல பகாயா தஆம் மின் பைன் அஸ்னானிஹி கபில் உது அம்லா. உணவு அருந்தியதற்கு பின்னால் பற்களுக்கு மத்தியிலிருந்து தங்கியிருக்கின்ற உணவுகளை ஒதுச்சுவதற்கு முன்னால் நீக்குவது கடமையா, கடமை இல்லையா? சகோதரர்களே, நமக்கு தெளிவாகிறது அன்னஹு லா யஜிபு இஸாலத்து கப்ல உது செய்வதற்கு முன்னால், அங்க சுத்தி செய்வதற்கு முன்னால் அது நீக்குவது கடமையாகாது. இருந்தாலும் தன்கியத்துல் அஸ்னானி மின்ஹா, அதிலிருந்து பற்களை சுத்தம் செய்வது நிச்சயமாக அது தூய்மையிலே பூர்ணத்துவமானது என்பதிலே எவ்வித சந்தேகம் கிடையாது. பற்களிலிருந்து ஏற்படக்கூடிய நோயை விட்டும் அது தூய்மாக்கக்கூடியது. லன்னஹாதில் ஃபதுலாத், இந்த பற்களிலே தங்கியிருக்கின்ற அந்த எஞ்சிய உணவுகளாகிறது. அதனால் பெரியதொரு நோய் ஏற்படுகிறது. மரதுல் பெரியொரு தவல்லது மின்ஹா உஃபூனத்து ஃபசாது ராயிஹத்திஹி வ தகயீரிஹா, அந்த தன்மைகள் வாயிலே மாற்றமடைகிறது. அதன் மூலமாக பற்களுக்கும் முரசுக்கும் நோய் உண்டாகிறது. இதனால் எம்பகையில் இன்சான் இதா ஃபரக மின் தஆமிஹி, உணவு அருந்தியதிலிருந்து முடிந்ததற்கு பின்னால் அயுஹல்லில் அஸ்னானஹு, பற்களை குடைவது உணவின் அடையாளம் அதில் தங்கியிருக்கின்ற ஒன்று நீங்கும் வரை பற்களை குடைந்து கழுவுவது அவசியமாகும். மேலும் மிஸ்வாக் செய்வது, பல் துலக்குவது. ஏனென்றால் உணவு தங்கியிருக்கின்ற பொழுது, வாயிலே தங்கியிருக்கின்ற பொழுது ஒய்யிரு அல்ஃபம, வாயிலே அது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதன் மூலமாக ஒரு சமயம் துர்நாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபி சிவாக், மிஸ்வாக் செய்வதிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னஹு மத்ஹரத்துல் ஃபம் மர்லாத்துல் ரப். புகாரிலே வந்திருக்கின்ற சஹீஹான ஹதீஸ். அது வாயை தூய்மைப்படுத்தக்கூடியது, இறைவனுக்கு பொருத்தமானது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, குல்லமா யஹ்தாஜல் ஃபம் இலா தத்ஹீர், சுத்தம் செய்வதென்பால் வாய் தேவையாகும் போதெல்லாம் மிஸ்வாக்கை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இதனால் தான் உலமா பெருமக்கள் தக்கது சிவாக்கு இந்த தகையுர் ராயிஹத்தில் ஃபம் பி அக்ரின வைரி, உண்ணுவது மூலமாக அது வேறு விதமாக வாயிலே ஏற்படுகின்ற வாயின் ராயிஹத் வாடை மாற்றமடைகின்ற பொழுது மிஸ்வாக் செய்வதை வலியுறுத்தியிருக்கின்றார்கள். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.